ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இதில் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு எல்லாமே வச்சுருப்போம். அந்த ஆதார் கார்டில் இந்த 2 விஷயம் வந்து சரியாக இருக்கானா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி வச்சுக்கணும். அந்த 2 விஷயம் என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஆதார் வந்து இந்திய அரசால் வழங்கப்படும் 12 இலக்க அடையாள எண் தான். ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் முக்கியமான ஆவணமாக இருப்பது வந்து ஆதார் கார்டு. அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையில் ஒவ்வொருவரின் கருவிழி, ஸ்கேனு, கைரேகை, பெயர், முகவரி, பாலினம் மற்றும் பிறந்த தேதி உள்ளிட்ட ஒவ்வொரு பயோமெட்ரிக் மற்றும் இருப்பிட தரவு விவரங்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கும். இந்த மக்கள் தொகை அடிப்படையாக உலகின் மிகப்பெரிய பயோமெட்ரிக் அடையாள அமைப்புகள் ஒன்றாக வந்து ஆதார் வந்து இருக்கு. இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் வந்து மிகவும் முக்கியமான ஆவணமாக வந்து இருக்குது. இதில் அரசின் சேவைகள் மற்றும் மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை பெறுவதில் துவங்கி வங்கி கணக்கை திறப்பதற்கும் சிம் கார்டை பெறுவதற்கும் என பல முக்கிய செயல்களுக்கும் ஆதார் வந்து அவசியமான ஒன்றா இருக்கு. சரியான தகவல்கள் ஆதார் மிகவும் முக்கியமான ஆவணம் என்பதால் அதில் உள்ள அனைத்து விவரங்களும் சரியானவை என்பதை உறுதி செய்ய வேண்டுவது நம்மளுடைய அவசியம். இல்லை அப்படின்னா முக்கியமான நேரத்தில் பல சிக்கல்கள் வந்து எதிர்க்கிறோம். ஆதாரில் சில விவரங்களை பல முறை புதுப்பிக்க முடியும் என்றாலும் 2 தகவல்களை ஒரு முறை மட்டுமே புதுப்பிக்க முடியும். அது வந்து மிகவும் கவனமாக நிரப்பப்பட வேண்டிய உதாரணமாக அது. பலர் வாடகைக்கு வசிப்பதாலேயோ அல்லது வேலை காரணமாக மாற்றப்படுவதாலேயோ முகவரியை தொடர்ந்து புதுப்பித்து வைக்கலாம். எனவே அதை பல முறை மாற்றலாம். இப்படி ஒரு முறை மட்டுமே புதுப்பிக்க முடியும் 2 விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிறந்த தேதியை ஒரு முறை மட்டுமே புதுப்பிக்க முடியும். உங்கள் ஆதார் அட்டையில் பிறந்த தேதி தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை சரியான தேதிக்கு புதுப்பிக்கவும். மக்கள் தங்களின் ஆதார் அட்டையில் பல்வேறு காரணங்களால் தவறான பிறந்த தேதியை வந்து ஃபில்அப் பண்ணிடுறாங்க. இதை கவனிக்காமலே அல்லது பொருட்படுத்தாமலே இருந்தால் பெரிய பிரச்சனை தான். இது போன்ற தவறுகள் அதிகமாக பிள்ளைகளின் ஆதார் கார்டுகளில் நடக்குது. எனவே பெற்றோர்கள் இதை திருத்த மறந்துவிட்டால் பின்னர் குழந்தைகள் பள்ளியில் சேர்ந்த பிறகு பெற்றோர்கள் அதை மாற்றிக்கொள்கிறார்கள். இல்லையெனில் பள்ளி இறுதித் தேர்வுகளின் போது மீண்டும் பெற்றோர்கள் அதனை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இது ஒரு விஷயமா இருந்தாலும், 2வது பெயர். ஆதார் கார்டில் மிகவும் கவனமாக நிரப்ப வேண்டிய 2வது விவரம் வந்து பெயர் தான். ஏன் அப்படின்னா அதை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க முடியாது. சிலர் ஆதார் கார்டை தயாரிக்கும் போது தங்கள் புனைப்பெயர்கள் அல்லது முதல் எழுத்துக்களை நிரப்பிவிட்டு எழுத்து பிழைகளை கவனிக்காமல் வைப்பாங்க. பின்னாடி உங்கள் பெயரை மாற்ற முயற்சித்தால் அது சாத்தியமில்லை. எனவே அனைத்து அதிகாரப்பூர்வ ஆவணங்களிலும் ஒரே பெயரை வந்து பராமரிக்கும்படி உதயனில் வந்துட்டு பெயர் மற்றும் பிறந்த தேதி வந்து ஒரு முறை வந்து தவறு இருக்கலாம். ஆனால் தவறு மீண்டும் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு முறைக்கு மேல் பெயரை மாற்ற முடியாது என்பதால் பெயரை சரியாக முன்கூட்டியே கொடுப்பது அவசியம். எனவே ஆதார் கார்டில் படிவத்தை நிரப்பும் போது பெயரை கவனமாக வந்து சரிபார்த்து எழுத்து பிழைகள் இல்லாமல் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அந்த சேனலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.